ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோ லின்சியை காட்டுறாங்க. ஆக்சுவலி அவனுக்கு ஒரு வியாதி இருக்கு போல். அவன் வந்து ஒரு மிருகம் மாதிரி மாறிடுவான் நைட்டுக்கு மேலே. ஸோ வேகமாகவே அவன் வீட்டுக்கு போய் ஆகணும், இல்லாட்டி ஒரு பொண்ணு வந்து அவன் கூட ஸ்டே பண்ண வைக்கணும். அவனுக்கு அவ்வளோதான், அந்த டைம் தாண்டினால அவனை கண்ட்ரோல் பண்ணிக்க அவனாலே முடியலை. ஸோ அவன் ஹோட்டல் ரூமுக்கு கூட்டிகிட்டு போக சொல்கிறான். அவங்களுமே அங்கே போயிடுறாங்க. நம்ம ஹீரோ ரூமில் இருக்கும் போது அங்கே நம்ம ஹீரோயின் வர உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவங்க சர்வராக தான் ஒர்க் பண்ணுறா போல். அவளோட பேர் வந்துட்டு லியா. அங்கே நம்ம ஹீரோ அவளை பிடிச்சி இழுத்து ஃபோர்ஸ் பண்ணிடுறான். அப்போ ஹீரோயின் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொன்னாலும் அவனால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. ஸோ அவங்களுக்குள்ள ஒன் நைட் ஸ்டாண்டுமே ஆகிடுது. நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க நம்ம ஹீரோ நம்ம ஏன் இந்த மாதிரி பண்ணோம், ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நம்ம கெடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவள் வேகமாக அங்கே இருந்து அவன் ஃபேஸை கூட பார்க்காம போயிடுறான். அந்த ஹோட்டலில் லில்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணுறா. நம்ம ஹீரோயின் அவளை ஒரு ஃப்ரெண்டாக நினைக்கிறா. பட் இவளுக்கு எப்போவுமே ஹீரோயினை பார்த்து பொறாம தான் போல். ஸோ அங்கே வெளியே நின்றுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ போகும்போது இடிச்சிடறான். ஸோ பார்த்துட்டு இவன் வந்து பெரிய கம்பெனியோட சிஇஓ ஆச்சு, இவன் என்ன இங்கே பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் ஓப்பன் பண்ணி பார்த்தா ட்ரெஸ் எல்லாம் கீழே கிடக்கு. பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் அங்கே இருக்கா. அவகிட்ட போயிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ இவ்வளோ பெரிய ஆள் கூட தெரியுமா ஒன் நைட் ஸ்டாண்ட் இருந்திருக்க, உனக்கு இதெல்லாம் அசிங்கமா இல்லையா, அவங்க யாருனாச்சும் நீ பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு யாருன்னே தெரியாத மாதிரியே கேட்குறா. அப்போ நம்ம ஹீரோயின் ப்ளீஸ் இதை பற்றி நீ யார்கிட்டயும் சொல்லாத, நான் அவங்க தான் ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்க, என்னால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது சரி ஓகே நான் யார்ட்டையும் சொல்லலை அப்படின்னு சொல்லிடுறா. நம்ம ஹீரோ கம்பெனியில் இருக்கான். அவன் வந்துட்டு நிறைய பேரை டீல் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் அவனுக்கு வந்து அந்த பொண்ணுக்கு நம்ம பிள்ளை பண்ணக்கூடாது, அவளுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி யோசனை வந்துடுது. ஸோ அது யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு ஆர்டரும் போட்டுறான். ரெஸ்டாரண்ட்டுக்கே நம்ம ஹீரோவோட பாடி கார்ட்ஸ் அசிஸ்டன்ட் எல்லாரும் போகிறாங்க. பார்த்தா அங்கே லில்லி இருக்கா. ஸோ நேற்று நைட் அந்த ரூம் கிட்ட யார் இருந்தா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும் போது இந்த லில்லிக்கு புரிஞ்சு போயிடுது நம்ம ஹீரோயின் தான் இருந்தா அப்படின்னு. ஸோ பொய் சொல்லிடுறா, நான் தான் இருந்தேன் அப்படின்னு. அவள் ஆல்ரெடி வந்துட்டு இப்படி தான் வரும் அட்வான்டேஜ், நம்ம இதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணியிருப்பா போல். ஸோ அவங்க கேட்குறாங்க அப்போது எங்கள் பாஸ் உங்கள் கூட தான் அப்படின்னு கேட்கும்போது அதை பற்றி என்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி ஆக்ஷனை போட்டுட்டு இருக்கா. அப்போ அவங்க சரி ஓகே எங்கள் பாஸ் உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி கொடுக்குறாங்க. அவனுமே சாரி உனக்கு நடந்ததுக்கு, ஆனால் கண்டிப்பாக அதுக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் இவன் வந்துட்டு நல்ல வேலை நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஆஃபர் வந்திருக்கு, இதை நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும், அவன் கூட நம்ம வந்துட்டு ஒரு ஒய்ஃபாக மாதிரி நிறைய பணத்தை அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோயின் வந்துட்டு அங்கே போகிறா அவங்க வீட்டுக்கு. அவங்க அம்மா பொண்ணு அவளை ரொம்ப பேடாக ட்ரீட் பண்ணுறாங்க. அவள் என்னாச்சு அப்படின்னு கேட்கும் போது அவங்க வந்து ஃபோட்டோஸ் காட்டுறாங்க. பார்த்தா இந்த லில்லி இருப்பாள், அவங்க அண்ணன் கூட கனெக்ஷன் இருக்கும் போல் அவளுக்கு. ஸோ அவளுக்கு வந்து ஃபோட்டோ அனுப்பிட்டுறான். அவன் வீட்டில் காட்டிடுறான். சும்மாவே ஹீரோயினை ஒரு நாய் மாதிரி தான் நடத்துவாங்க போல். ஸோ இதை வச்சு உடனே அவங்க இந்த மாதிரி நீ பண்ணி வச்சுருக்க, அப்புறம் எப்படி என் பையனுக்கு அடுத்து மேரேஜ் பண்ணி வைக்க முடியும், ஒழுங்காக அவனவே போய் மேரேஜ் பண்ணிடு, இல்லைனா இந்த மாதிரி இருக்கிற பொண்ணை யார் ஏற்றுப்பாங்களோ அவங்கள மேரேஜ் பண்ணிக்கோ, இல்லைனா உனக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் இது ஏதோ தெரியாமல் இருந்தது, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கன்னா அந்த அண்ணங்காரர் இருக்கான்ல அவன் ஓவராக சீனை போட்டுட்டு இருக்கான். அப்புறம் அவங்க அப்பாவுமே இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கார் போல். அங்கே போய் இழுத்துட்டு இங்கே பாரு இவர் எப்படி கஷ்டத்தில் இருக்காருன்னு, ஒழுங்கு மரியாதை நீ அவனை போய் மேரேஜ் பண்ணிக்கோ, இல்லைனா உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் திரும்பவுமே அவங்க ஒர்க் பண்ண போயிடுறா. ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சு போயிடுது. எல்லாருக்கும் தெரியும் அந்த லில்லி வந்துட்டு பொய் தான் சொல்லியிருக்கா அப்படின்னு. ஆனாலும் அவளுக்கு ஜால்ரா தட்டினா அவங்களுக்கு காசு கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ரொம்ப புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே சேர்ந்து. பார்த்தா அங்கே லில்லி வந்து பயங்கரமாக மரியாதையோடு வந்துட்டு இருக்கா. அவளை வந்து நம்ம ஹீரோ மேனேஜர் ஆக்கிட்டான் போல அந்த ஹோட்டலுக்கு. வந்த உடனே நம்ம ஹீரோயின் கேட்குறா, நீ என்ன பண்ணிட்ட, அந்த மேன் கிட்ட நீ அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டியா, அது நீ தான் சொல்லிட்டியா, ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லும் போது நீ என்ன பேசிகிட்டு இருக்க, அது வந்து என்னோட ஹஸ்பண்ட் ஆக போகிறவன், இந்த மாதிரிலாம் நீ பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து புள்ளி பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினை. அங்கே நம்ம ஹீரோ வந்திருப்பான் போல். ஸோ அவன் வந்துட்டு இதெல்லாம் பார்க்குறான். அப்புறம் லில்லி கேட்டான், இந்த மாதிரி ஒரு பொண்ணை எப்போயுமே புள்ளி பண்ணக்கூடாது, அவள் கெட்டவளாக இருந்தாலுமே நீ புள்ளி பண்ணக்கூடாது, இதுக்கப்புறம் நீ இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அவனுக்கு பார்க்கும்போது ஏதோ ஞாபகம் வருது. பட் அவனுக்கு என்னன்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தெரியலை. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு தெரியும், பட் இருந்தாலும் அவள் எதுவுமே சொல்லிக்கல. லில்லிக்கு அவன் வந்து ஏதாச்சும் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹீரோயின் இதை உண்மையை அவன் கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு யோசிக்கிறா. அப்போ நம்ம ஹீரோ கேட்டா அந்த ஹீரோயின் அவன் கூட இருந்தால. ஸோ பிரைஸ்லெட் வந்து அவன் கோர்ட்டில் விழுந்திருக்கும் போல். ஸோ இதை காமிச்சு கேட்குறான் இது யாருது அப்படின்னா. அப்போ ஹீரோயின் இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒன்றும் புரியலை. எப்படி ஒன்றுது என்கிட்ட அப்படின்னு சொல்லும் போது அங்கே அந்த மித்த பொண்ணுங்களாம் இருப்பாங்கள்ல, ஹீரோயினை பிடிச்சி போய் சொல்லிட்டு இருக்கா, அது லில்லியோடது தான், உங்ககிட்ட இவ வந்துட்டு இருந்துட்டு காசெல்லாம் பறிக்கணும்னு நினைக்கிறான், நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்க. ஹீரோயினுக்கு எதுவுமே பண்ண முடியலை. நைட் போல் அந்த லில்லி வந்துட்டு நம்ம ஹீரோ கூட தான் இருக்கா போல். ஸோ அவள்
தூங்கிட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு கனவு வருது நம்ம ஹீரோயின் அவளை கொல்ற மாதிரி. ஸோ டக்குன்னு பயந்து எழுந்திரிச்சிடுறா. அப்போ ஹீரோ வந்துட்டு ஹக் பண்ணிட்டு நீ அழாத, ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே இவளுக்கு பயமாக இருக்குது நம்ம ஹீரோயின் ஏதோ கொலை பண்ணிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க ஒரு கிட்னாப் கும்பல் இருக்கும் போல். ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இவளை கிட்னாப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துறா. அவங்க ஆல்ரெடி வந்துட்டு ஒரு குட்டி பொண்ணு வேற கடத்தி வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு இந்த தடவை பல்கான பணம் தான் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டல் விட்டு போயிட்டுருக்கா அவங்க அப்பாவை பார்த்துட்டு. ஸோ அப்போ கிட்னாப் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே பிளேஸில் போய் கீரையும் அடைச்சி போட்டுடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ இந்த பொண்ணுக்கிட்ட நீ ஏன் தப்பிச்சு போக ட்ரை பண்ணலன்னு சொல்லும் போது நான் ட்ரை பண்ணேன் பட் அவங்க என்னை அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே நம்ம 2 பேரும் சேர்ந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லி அந்த குட்டி பொண்ணு இருக்கால அவள் வந்து நம்ம ஹீரோவோட லேட் பார்ன் சிஸ்டர் தான் போல். ஸோ அவனுக்கு பதறி போயிடுது. அங்கே எல்லாத்தையும் வேமா கிளம்புவாங்க நம்ம போய் நம்ம தங்கச்சியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிடுறான். இங்கே நம்ம ஹீரோயின் இருக்கால ஸோ அவள் அந்த குட்டி பொண்ணை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து போகலான்னு ட்ரை பண்ணுறா. லில்லி கரெக்டாக அங்கே வந்திருக்கா போல். ஸோ அவங்க கிட்டே பணத்தெல்லாம் கொடுக்குறா. அங்கே யாரும் நடந்து போகிற சத்தம் கேட்டோடனே அவள் வேமா அங்கே போயிட்டு இருக்கா. அந்த குட்டி பொண்ணை எப்படியோ நம்ம ஹீரோயின் ஜன்னல் வழியாக வெளியே அனுப்பிடுறா. ஆனால் அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் அவன் வந்து பிடிச்சிடுறா. ஸோ போட்டு பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்கா. அங்கே வந்துட்டு ஒருத்தவன் வந்து ஃபோர்ஸும் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ இங்கே அதெல்லாம் வீடியோ இந்த லில்லி எடுத்துட்டு ரொம்ப சைக்கோ மாதிரி சிரிச்சிட்டு இருக்கா. குட்டி பொண்ணு தேடி ஹீரோ எல்லாருமே இங்கே வந்திருப்பாங்க போல். ஸோ அந்த குட்டி பொண்ணை தூக்கிட்டு நம்ம ஹீரோ உள்ளே போயிடுறா. ஏதோ சவுண்ட் கேட்குது அப்படின்னு சொல்லணுன்னே நம்ம ஹீரோ வரதை பார்த்துட்டு அப்படியே இந்த லில்லி மாறிக்கிறா. நம்ம ஹீரோயின் தான் கிட்னாப் பண்ணி லில்லியை வச்சிருக்க மாதிரியும் லில்லி பயந்துட்டு இருக்க மாதிரியும் நம்ம ஹீரோயினுக்கு எதுவுமே புரியலை. அப்போது அவன் வந்து ஹீரோயினை ஹர்ட் பண்ணிடுறான். ஸோ அதுக்கப்புறம் நீ வந்து லில்லியை இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினுக்கு வேறு அடிபட்டிருக்கு இல்லையா. ஸோ அவமே அங்கே மயங்கிடுறா. ஹாஸ்பிட்டலில் ஹீரோயினை வச்சுருக்காங்க. அவளுக்கு கான்ஷியஸ் வருது. பார்த்தா லில்லி நம்ம ஹீரோ எல்லாருமே இருக்காங்க. அங்கே ஒரு மெய்டு இருக்காங்க. ஸோ அவங்களையும் கூட்டிகிட்டு வந்துட்டு நீங்கள் என்ன பார்த்தீங்களோ சொல்லுங்கள் அப்படின்னு லில்லி சொல்கிறா. அதெல்லாம் செட்டப் தான் போல். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் தங்கச்சியை வந்து இவ தான் கடத்திட்டு போனா அப்படின்னு பொய் சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு அவள் தான் டென்ஷனாக ஆகிடுது. ஹீரோயின் சொல்கிறா நீங்கள் ஏன் இந்த மாதிரி பொய் சொல்லிட்டு இருக்கீங்க, உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது, அந்த பொண்ணுக்கிட்டே வேணும் நீங்கள் கேளுங்க, அந்த பொண்ணுக்கு நான் காப்பாற்றினேன் அப்படின்னு சொன்னாலும் அவங்க யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயினோட அம்மா இருக்காங்களா அவங்களையும் கூட்டிகிட்டு வந்துட்டு உங்கள் பொண்ணு என்ன வேலை பார்த்துருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் அவளுக்கு என்ன பண்ணனே தெரியலை. ஏன் எல்லாருமே என்ன ஃப்ரேம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி உண்மையாக சொன்னாலுமே யாருமே அதை நம்பவே மாட்டேங்கிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோவோட தங்கச்சி இருக்கால அவளுக்கு வந்துட்டு ரொம்பவே உடம்பு சரியில்லை. ஸோ பிளட்டு தேவைப்படுது. நம்ம ஹீரோயின் தான் பிளட் கொடுத்துருக்கா. பட் அதை வந்து மாற்றி இந்த லில்லி கொடுத்து தான் ஃப்ரேம் பண்ணிடுறா. ஸோ இதனால நம்ம ஹீரோக்கு இன்னும் கொஞ்சம் அந்த லில்லி மேலே லவ் வந்துடும் அப்படின்னு அவனுக்கும் கன்சர்ன் ஆகிடுது. லில்லி வந்துட்டு அவங்க தங்கச்சிக்காரன் இதுவெல்லாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு முழிச்சிடுறா. அதுக்கப்புறம் நம்ம லில்லி கிட்ட வந்து பேச சொல்லும் போது இந்த ஆண்டி ரொம்ப கெட்டவங்க, எனக்கு இவங்களை தெரியும், இவங்க கிட்ட நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகிறா. பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயின் இருக்கிறத பார்த்துட்டு இவங்க கிட்ட தான் பேசுவேன், இவங்க தான் என்ன காப்பாற்றினாங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கு எதுவும் புரியலை. என்ன இந்த பொண்ணு இப்படி சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு. அப்போ லில்லி நீ தப்பாக புரிஞ்சுட்டு அவள் தான் நம்மளை கடத்தினா, நான் தான் உன்னை காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லும் போது இல்லை எனக்கு நல்லாவே தெரியும், இவங்க கிட்ட நான் நிறைய நேரம் இருந்தேன், அப்படி இப்படி இவங்க ஃபேஸ் எனக்கு மறந்து போகும், இவங்க தான் என்னை காப்பாற்றினாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் நான் தான் இவளுக்கு பிளட்டும் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ லில்லி வந்துட்டு இதுதான் சாக்கு, நீ போய் சொல்லாத அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் வேணும்னா அந்த பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம், இந்த குட்டி பொண்ணோட உடம்புல கலந்துருக்க பிளட் என்னோடது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்கே நம்ம ஹீரோ சண்டை வேண்டாம் நம்ம டெஸ்ட் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிடுறான். அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினோட அண்ணன் இருப்பான்ல அவன் காசுக்காக எப்படியோ நம்ம வந்துட்டு இவ்வளோ ஃப்ரேம் பண்ணிடணும், இதுக்கிட்டேருந்து பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ 1 hour லேட்டர் காட்டுறாங்க. அந்த ரிசல்ட் எல்லாம் வந்துருச்சு போல். நம்ம ஹீரோயினோட பிளட் தான் அதில் கலந்துருக்கு அப்படின்னு சொல்லி வந்துடுது. நம்ம ஹீரோ இது என்னது லில்லி அப்படின்னு சொல்லும் போது இதை தான் மாற்றி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேணும்னே ஒரு நர்ஸை அனுப்பி போக வைக்கிறாங்க. அவளோட பேக்கெட்டில் ஒரு பேப்பர் எடுக்கிற மாதிரி இந்த லில்லி எடுத்துட்டு இங்கே பாருங்க இதுதான் உண்மையானது, என்னோட பிளட் தான் அந்த பொண்ணோட இதில் கலந்துருக்கு, இவ தான் போய் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிடுறா. பார்த்தா இதையும் அவங்க செட் பண்ணி வச்சிருப்பான் போல். இவளுக்கும் அந்த பிளான் தெரிஞ்சனால இந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த பேப்பரை தூக்கி ஹீரோயின் மேலே போட்டுட்டு நீலாம் திருந்தவே மாட்டா, எவ்வளோ கேவலமாக இருக்க நீ அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோயினுக்கு மனசே உடஞ்சி போயிடுது. அந்த குட்டி பொண்ணு வந்து அண்ணா எனக்கு இவங்க வீட்டுக்கு வேணும், அவங்க என் கூட இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோவுமே சரின்னு சொல்லி கூட்டிகிட்டு போக ரெடி ஆகிடுறான். இங்கே லில்லி இருக்கால நம்ம ஹீரோயினோட அண்ணா இருக்கால அவன் கூட சேர்ந்துட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறா ஹாஸ்பிட்டல்லையே. ஸோ அதுக்கப்புறம் வீட்டில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்த உடனே அங்கே இருக்க வேலைக்காரங்களுக்கெல்லாம் பிடிக்கல. இவன் என்ன இங்கே வந்துட்டா, இவளெல்லாம் நம்ம இங்கே வந்து விடக்கூடாது, இவளை வந்து எப்படியாச்சும் பொய்யா போர்ட்ரேட் பண்ணி அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின் புதுசாக தானே வந்திருக்கா. ஸோ அந்த குட்டி பொண்ணோட ரூமை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஒரு வேலைக்காரவங்க இருக்காங்க, அவங்க தான் சொல்லித்தராங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட இங்கே பாரு ஒரு டெடி பியர் இருக்கா, அதுதான் எப்போவுமே நைட்டு அந்த குட்டி பொண்ணு கட்டி பிடிச்சி தூங்கும், அதை நீ ரெடி
பண்ணி வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஏதோ பவுட்ரு கலந்து விட்டுடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அது தெரியல. ஸோ நைட் அரேஞ்ச் பண்ணி வச்சிடுறா. அந்த குட்டி பொண்ணு வந்து தூங்கிடுறா. ஸோ எல்லாருமே தூங்கிடுறாங்க. ஆக்சுவலாக அந்த பவுடர்னால நம்ம ஹீரோயினுக்கும் அலர்ஜிஸ் இருக்கு போல். நைட்டு பார்த்தா திடீர்னு அந்த பொண்ணு கத்த ஆரம்பிச்சிடுறா. எல்லாரும் ஓடி போய் பார்த்தா அவளுக்கு உடம்பு ஃபுல்லாக அலர்ஜிஸாக ஆகிடுது. டாக்டரை வந்து பார்த்துட்டு அவங்க சொல்லிடுறாங்க, உங்கள் தங்கச்சிக்கு அலர்ஜி இருக்க பவுடரை வந்து இந்த பொம்மையில் யாரோ கலந்துருக்காங்க அப்படின்னு. ஸோ எல்லாருமே இன்னைக்கு நைட் வந்துட்டு இவ தான் பெஞ்சை அரேஞ்ச் பண்ணா. ஸோ இவ தான் எல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொன்னேன். ஹீரோக்கு பயங்கர டென்ஷன்ஸ். அவளை இழுத்துட்டு போக சொல்லிடுறான். அங்கே போயிட்டு அந்த மித்தவங்க சேர்ந்து எல்லாருமே புள்ளி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயினை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இந்த லில்லியோட ஐடியா தான் போல காட்டுறாங்க. அந்த குட்டி பொண்ணு எழுந்திரிச்சிடுறா. அப்போ ஹீரோ போயிட்டு இப்போ உனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது நான் நல்லா தான் இருக்கேன், எங்க அந்த ஆன்ட்டி அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பற்றி கேட்குறா. அப்போது அவன் வந்துட்டு அவள் தான் உனக்கு அந்த பவுடரை கொடுத்தான்னு சொல்லும் போது அப்படிலாம் கிடையாது, அவங்க எனக்கு அந்த மாதிரிலாம் பண்ணலை, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக போகிறா. அப்போது லில்லி பிடிச்சிட்டு நீ வந்து அவளை நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவள் கையை கடிச்சு வச்சுட்டு வேகமாக போயிடுறா. அங்கே நம்ம ஹீரோயின் கிட்டையும் அவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. அப்போது ஹீரோயின் வந்து சொல்கிறா, அது உண்மைக்கே நான் பண்ணலை அப்படின்னு. அந்த வேலைக்காரங்களும் வந்துடுறாங்க. இவ தான் பண்ணா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் வந்து ஒரு வேலை நான் அவங்க பொண்ணாக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரிலாம் சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயினுக்கு அலர்ஜிஸாக இருக்குது. அப்போது ஹீரோ என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்கும் போது அவள் சொல்கிறா, இந்த மாதிரி அந்த பவுடர்னால எனக்கும் அலர்ஜி தான், ஒரு வேளை அதை நான் யூஸ் பண்ணணும்னு நினச்சேன், எனக்கு ஹர்ட் ஆகும்னாச்சு நான் யூஸ் பண்ணாமல் இருந்திருப்பேன்ல, அதை நீங்கள் யோசித்தீங்களான்னு சொல்லும் போது அந்த லில்லியோவை போய் சொல்கிறா, பாடியெல்லாம் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயினும் ஹீரோ முன்னாடியே அந்த கோட்டெல்லாம் ரிமூவ் பண்ணுறா. பார்த்தா ஹீரோயினோட ஷோல்டரில் ஏதோ ஒரு மார்க் இருக்கும் போல். அதை பார்த்தோன்னே அவனுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, அன்னைக்கு அந்த ஒன் நைட் ஸ்டாண்டில் இருந்த பொண்ணுக்குமே இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்துட்டு நம்ம ஹீரோயின் அந்த பண்ண தப்பே இல்லை, அவள் தப்பே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரங்களும் ஒத்துக்கிறாங்க. நம்ம ஹீரோ திட்டி அனுப்பி விட்டுறான். அப்புறம் லில்லி கிட்ட அன்னைக்கு ஒன் நைட் ஸ்டாண்ட் இருந்த பொண்ணுல இவளுக்கு இருக்க மாதிரி மார்க் இருந்துச்சு, அது உனக்கும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவகிட்ட தான் இல்லையே. ஸோ அவள் போய் சொல்கிறா. அன்னைக்கு வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் வந்து தடுக்கி விழும் போது அந்த கிளாஸில் இருக்க டீ வந்து அந்த லில்லி மேலே பட்டிருக்கு. ஸோ அதனால அவள் காட்டிட்டு எனக்கு இந்த இடம் ஒரு மாதிரி ஆகிடுச்சு, ஸோ அதனால அந்த மார்க்கும் போயிடுச்சு அப்படின்னு போய் சொல்கிறா. இதனால நம்ம ஹீரோக்கு இன்னுமே டென்ஷன் ஆகிட்டு அப்போ இந்த குட்டி பொண்ணு நீங்கள் இவங்களை வையாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் காட்டுறாங்க நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அப்பா பார்க்குறதுக்கு ஹாஸ்பிட்டல் போகிறா. பார்த்தா அவங்க அம்மா வந்து எரிச்சல் ஆகிட்டு அவங்கள அப்பாவை நல்லாவே பார்த்துக்க மாட்டாங்க போல். நம்ம ஹீரோயின் தள்ளிக்கோங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது நீ பணத்தை கொடு, வேலைக்கு போகிறல பணம்லாம் எனக்கு வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தையும் வாங்கிக்கிறாங்க. ஸோ நைட் போல் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து குட்டி பொண்ணு ஹீரோ பக்கத்தில் உட்கார வச்சுட்டு நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹீரோயின் மேலே அட்ராக்ட் ஆகிட்டு இருக்கு. அது வந்து ஹீரோக்கும் புரிஞ்சிட்டு இருக்கு, அந்த லில்லிக்கும் புரியறதுனால எப்படியாச்சும் இவங்களை தள்ளி வைக்கணும் அப்படின்னு யோசிக்கிறா. நம்ம ஹீரோயினுக்கு பண கஷ்டத்தில் தானே இருக்குது, அது நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சுட்டு அவளுக்கு நிறைய பணமும் கொடுத்துட்றான். இதை நீ ரிட்டர்ன் பண்ண வேண்டான்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு குட்டி பொண்ணுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. நம்ம ஹீரோயின் நான் வந்து தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இந்த லில்லி வந்துட்டு இந்த குட்டி பொண்ணுக்கிட்ட ஏன் உனக்கு என்ன பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் இந்த குட்டி பொண்ணு இவ வலையில் விழுக வச்சிடணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறா போல். அப்புறம் நம்ம ஹீரோ கூப்பிட்டுட்டு இந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஹீரோயின் இது என்ன கான்ட்ராக்ட்னு கேட்கும் போது நீ எப்போவுமே என் கூட வந்துட்டு ரொமான்ஸ் பண்ணணும்லாம் நினைக்காத அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் நான் ஒன்றும் உங்கள் பாடி மேலே அட்ராக்டடாக இல்லை, நீங்கள் ஏன் இந்த மாதிரி பேசுறீங்கன்னு சொல்லும் போது நான் சொல்கிறத மட்டும் நீ பண்ணால் போதும் அப்படின்னு நம்ம ஹீரோ அனுப்பி விட்டுறான். நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. அடுத்த நாள் வந்துட்டு அந்த குட்டி பொண்ணோட பர்த்டே போல். ஸோ அவளுக்கு ப்ரெசென்ட் வாங்குறதுக்கு இந்த லில்லி வந்துட்டு அந்த அண்ணா இருக்காங்க அவனை கூப்பிட்டுட்டு போயிருக்கா போல். ஸோ அங்கெல்லாம் வாங்கிட்டு நீ எப்போ எனக்கு பணம் தருவ அப்படின்னு சொல்லும் போது அவள் அப்படியே ஒரு மாதிரி ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு உனக்கு நான் எல்லா பணத்தையும் தந்துடுவேன், நீ அது வரைக்கும் என் கூட இரு, அது மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் இன்றைக்கி தான் இந்த குட்டி பொண்ணோட பர்த்டே போல். ஸோ அதுக்காண்டி எல்லாருமே அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா. அந்த குட்டி பொண்ணு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. அதுக்கப்புறம் அங்கே பார்ட்டியுமே ஸ்டார்ட் ஆகிடுது. அங்கே லில்லி வந்துட்டு அந்த குட்டி பொண்ணுக்கு ஏதோ ஒரு பெண்டண்ட்டாக கிஃப்டாக தரா நம்ம ஹீரோவை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. பட் ஹீரோ வந்து இம்ப்ரெஸ்ஸே ஆகலை. ஹீரோயின் மேலே தான் அவன் கான்சென்ட்ரேட்டே பண்ணிகிட்டு இருக்கான். அவனுக்கு ஹீரோயின் மேலே லவ் வர ஆரம்பிச்சிருச்சு போல். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்து அந்த குட்டி பொண்ணை காணோம். நம்ம ஹீரோயின் ரூமுக்கு தான் போயிருப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனால் அங்கே மயக்கம் போட்டு கிடக்கா. பார்த்து அது வந்து ஸ்க்ரீனில் வர ஆரம்பிச்சிது. எல்லாருமே இவ தான் அந்த பொண்ணை ஏதோ பண்ணிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. வேகமாக எல்லாரும் ஓடி போய் பார்க்குறாங்க. அந்த குட்டி பொண்ணுக்கு மயக்கம்லாம் வந்துருச்சு போல், தலையில் அடியும் பட்டிருக்கு. ஸோ வேகமாக அங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது அங்கே லில்லி சொல்கிறா நீ ஏன் இந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா அப்படின்னு. அப்போது ஹீரோயின் சொல்கிறேன் நான் எதுவும் பண்ணல, நான் தான் அந்த பொண்ணு இப்படி இருக்கிறதவே கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லும் போது அங்கே எல்லாருமே ஹீரோயினவே பழி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அவளை தான் அஷ்யூம் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். அப்போ லூஃபேங் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பிஸ்னஸ்மேன் வராரு. அவர் வந்துட்டு இந்த பார்ட்டிக்கு வந்திருப்பாரு போல். நம்ம ஹீரோ
ஹீரோயினை பார்த்தோன்னே அவனுக்கு ஏதோ மாதிரி ஃபீல் ஆகுது. அவளை பார்க்குறதுக்கு அவங்க அம்மா மாதிரியே இருக்க மாதிரி. ஆனால் தங்கச்சி சின்ன வயசில் தொலைஞ்சு போயிருந்திருக்கா. ஸோ நம்ம லூஃபெங் வந்துட்டு இவ தான் அதுன்னு சொல்லி அஷ்யூம் பண்ணிக்கிறான். ஸோ அதுக்கான டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன் ஹீரோ கிட்ட. ஒரு எவிடன்ஸுமே இல்லாமல் நீ இந்த மாதிரி அப்பாவி பொண்ணு மேலே சந்தேகப்படாத அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட பிஸ்னஸ் கார்டு கொடுத்துட்டு உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணு, நான் கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் அந்த குட்டி பொண்ணு எந்திரிச்சிடறா. நம்ம ஹீரோ கேட்குறான் உன்னை யார் ஹர்ட் பண்ணால் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு. அப்போது அந்த பொண்ணு சொல்கிறா எனக்கு சரியாக தெரியல, எனக்கு அவங்க பார்க்கும்போது அவங்க கையில் க்ளவுஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லும் போது அங்கே நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ஒன்றும் புரியலை எப்படி இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் அந்த லில்லி தான் பண்ணியிருப்பா போல். அதுவும் அந்த பொண்ணு சொல்கிறா அவங்க கையில் ஏதோ அடிபட்டிருந்துச்சு அப்படின்னு இவ வேற ஒரு பொண்ணை போர்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே கொண்டு வரும்போது கிளாஸை உடச்சி விட்டுறா. அது அந்த பொண்ணு கையில் கீழே விழுந்துடுது. ஸோ நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே கூப்பிட்டு வச்சுட்டு யார் இந்த மாதிரி பண்ணுன்னு பார்க்கும்போது அந்த பொண்ணோட கையில் இந்த கீழே இருந்தோன்னே இந்த லில்லி வந்துட்டு இவ தான் பண்ணியிருக்கா அப்படின்னு சொன்னோடனே அந்த பொண்ணு ஓம் நாடு தானே என் கையில் அந்த கிளாஸ் குத்துச்சு, நீ என்ன போய் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லும் போது அங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு நானும் அதை பார்த்துட்டு தான் இருந்தேன், இந்த மாதிரி ஒரு பொண்ணை போர்ட்ரேட் பண்ணாத அப்படின்னு சொன்னேன். இந்த லில்லி வந்துட்டு சாரி நான் தப்பாக பண்ணதுக்கு, நான் அந்த பொண்ணு மேலே இருக்க பாசத்தினால தான் அப்படி பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சிடறா. நம்ம ஹீரோ இந்த மாதிரி யாருமே என் தங்கச்சி ஹர்ட் பண்ணணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை அப்படியே விட்டுறான். நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா பார்க்கறதுக்காக போகிறா. அப்போ அவங்க அம்மா வந்துட்டு அவங்க அப்பாவை சரி பண்ண இன்னும் பணம் வேணும், ஒழுங்கா நீ பணத்தை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பணத்துக்கு எங்கே போவா? ஸோ அவள் வந்து என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பும் போது திரும்ப வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க கிட்னாப் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் அந்த லில்லி தான் பண்ண சொல்லியிருப்பா போல். ஸோ அங்கே நம்ம ஹீரோயினை பிடிச்சோம் ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். எங்கள் வீட்டில் பார்த்தா நம்ம ஹீரோயினை காணோம் அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்துடுது. அந்த குட்டி பொண்ணு வந்துட்டு எனக்கு அவங்க வேணும், இல்லைன்னா நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இதெல்லாம் நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் சேர்ந்து இந்த வேலை பார்த்துருப்பான் போல். ஸோ நம்ம ஹீரோ எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறான். அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினை லீஃபேங் இருக்கான்ல அவன் வந்து கண்டுபிடிச்சிடுறான். கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அந்த அசிஸ்டன்ட் கிட்ட இந்த பொண்ணுக்கும் எனக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும், இவ கண்டிப்பாக என்னோட தங்கச்சியாக தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேவே தங்கவும் சொல்லிடுறான். ஸோ அங்கே காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு நல்ல ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கா. அப்போ திரும்ப அவங்க அம்மா கால் பண்ணிட்டு நீ எனக்கு ஒழுங்காக பணம் தந்துடு, இல்லைன்னா நான் ஒன்று பொண்ணுன்னே பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இவங்களோட பொண்ணு தான் நானான்னு தெரியலை, இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போது அங்கே வந்து லீஃபேங் வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துட்டு இன்னைக்கு ஒரு பார்ட்டிக்கு போக வேண்டியது இருக்கு, நீ ரெடி ஆகிடு அப்படின்னு சொல்லிடுறான். அவங்க பாட்டியில் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்துடுறா. இந்த லில்லி நீ இப்படி காஸ்ட்லியான ட்ரெஸ்லாம் போட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு வேணுனே போய் ட்ரெஸ்ஸில் ஏதோ ஊற்றி விட்டுறா. நம்ம ஹீரோயின் ஏன் இவ்வளோ பொறாமப்படுற அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணுறதுக்கு போயிடுறா. இவளுமே பின்னாடியே போயிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட நீ என்னதான் முயற்சி பண்ணாலுமே என்னோட ஹஸ்பண்டோட இடத்த பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் உங்கள் ரெண்டு பேருக்கு இன்னும் மேரேஜே ஆகலை, அவனுக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்டே கிடையாது, நீ தான் அவன் பின்னாடி சுற்றிட்டு இருக்க அப்படின்னு சொன்னேன். அவளுக்கு டென்ஷன் ஆகிடுது. மயக்க மருந்து அடித்து அவனை மயக்கப்படுத்தி விட்டுறா. ஸோ அதுக்கப்புறம் அவளை உள்ளே கொண்டு போய் போட்டுட்டு அங்கே ஒர்க் இன் ப்ராக்ரஸ் போர்டையும் வச்சு விட்டுறா. அங்கே அந்த குட்டி பொண்ணு வந்தோடனே இங்கே யாரும் இல்லை, இங்கே உள்ளே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறா. அங்கே லூஃபெங்க்கு வந்து தெரிஞ்சு போயிடுது அது அவளோட தங்கச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்துருச்சு போல். அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ அப்போ தான் நோட் பண்ணுற ஹீரோயின் அங்கே இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாஷ்ரூம் பொண்ணு தான் அங்கே பார்த்து தான் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினை போய் பார்க்க போகிறான். பார்த்தா அதுக்குள்ள அவனோட அண்ணா இருப்பான்ல அந்த இன்னொருத்தவன், அவன் வந்துட்டு ஹீரோயினை மாஸ்க்கெல்லாம் போட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போக போகிறான். அங்கே லீஃபங்க்கு வந்து ஏதோ சந்தேகமாக இருக்குது. ஸோ போயிட்டு பிடிக்கும் போது இதனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அவளுக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் விடுங்க நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிடுறான். அங்கேருந்துமே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். அப்போ லீஃபங்க்கு என்ன பண்ணணும்னு தெரில, அவனுக்கு டவுட்டாக தான் இருக்கு. ஸோ பின்னாடியே தான் போயிட்டு இருக்கான். இங்கே லில்லியும் நம்ம ஹீரோவும் போயிட்டு இருக்காங்க. பிகாஸ் அங்கே நம்ம ஹீரோயின் அவன் கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனால் அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. லீஃபேங் வந்துட்டு இது என் தங்கச்சி, நீங்கள் இந்த மாதிரி இந்த பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு ஹாப்பியாக இருக்குது, இவங்க தான் என்னோட அண்ணாவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இன்னொருத்தவன் இருப்பான்ல அண்ணன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆல்ரெடி தெரியும் போல் ஹீரோயின் வந்து கூட பிறந்த தங்கச்சி கிடையாது அப்படின்னு. ஸோ அவன் அங்கேருந்து ஓடி போயிடுறான். நம்ம ஹீரோ வந்துட்டு அவளை பிடிச்சிட்டு நீ என் கூட வந்துடு அப்படின்னு ஹீரோயினை சொல்கிறான். அப்போ லீஃபேங் வந்துட்டு உன் கூடலாம் என்னோட தங்கச்சி அனுப்ப முடியாது, அவள் என் கூடயே இருக்கட்டும், நான் வந்துட்டு உன்கிட்ட கண்டிப்பாக அவளை அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அங்கே வந்துட்டு இவன் ஓவராக பேசுகிறான், இந்த மாதிரி உங்கள் கம்பெனி அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே லீஃபேங் வந்துட்டு பணத்தெல்லாம் தூக்கி போட சொல்லிட்டு இந்த பணம் அளவு கூட உன்னோட கம்பெனியோட சொத்து வராது, நீ பார்த்துருந்தக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். நம்ம லீஃபேங்க்கு முன்னாடி ஹீரோ கொஞ்சம் கம்மி தான் போல், அவனுக்கு எதுவும் பேச முடியல, சைலண்ட்டாக ஆகிடுறான். நம்ம ஹீரோயினை வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்காங்க. பிகாஸ் அவன் மயக்கம் போட்டு விழுந்திருப்பா போல். அங்கே நர்ஸ் வந்து பார்த்துக்கிறாங்க. பார்த்தா அந்த இன்னொருத்த அண்ணன் இருப்பான்ல அவனும் அங்கே லில்லியும் வந்துடுறாங்க. அவங்க வந்துட்டு ஹீரோயினை புள்ளி பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி ஏன்னா இப்போ நம்ம ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா போல்.
அந்த லில்லிக்கு தான் தெரியும்ல இது வந்து ஹீரோவோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அவ வந்துட்டு எப்படியாச்சும் இந்த குழந்தைய அபார்ட் பண்ண வைக்கணும்னு சொல்லி நினைக்கிறான். ஆனால் நர்ஸ் வந்துட்டு எப்படியோ தடுத்துடுறாங்க. லீஃபெங்கும் வந்துடுறான், ஹீரோவும் வந்துடுறான். இப்போ லீஃபெங் வந்துட்டு என் தங்கச்சி யாருக்கும் ஹர்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு அருகதையும் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அங்கே ஹீரோ என்னாச்சுன்னு கேட்கும் போது அந்த லில்லி வந்துட்டு ஒன்றும் இல்லை, அவள் தான் எங்களை புள்ளி பண்ண ட்ரை பண்ணேன்னு சொல்லும் போது நர்ஸ் வந்துட்டு அடிக்க வந்துட்டு, நீ ஏன் முன்னாடியே போய் பேசிட்டு இருக்கியா, உனக்கு அவ்வளோதான் மரியாதை, இவ தான் அந்த பொண்ணு ஹர்ட் பண்ண ட்ரை பண்ணான்னு சொன்ன உடனே அவள் அப்படிலாம் கிடையாது, நான் வந்துட்டு அவளை சும்மா தான் அப்படி பண்ணேன், நான் ஏன் அவளை பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டு எப்படியோ சமாளிச்சிடுறா. 9 months லேட்டர் காட்டுறாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் ஹீரோயினுக்கு பேபி பிறக்க போகுது போல். ஆனால் லீஃபெங் வந்துட்டு நீ இதை பற்றி யோசிக்காத, பேபியை வந்துட்டு நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ திரும்ப அவங்க அம்மா ஃபோன் பண்ணி நம்ம ஹீரோயின் கிட்டே பணம் கேட்கும் போது அவன் வந்துட்டு நீ எதை பற்றியும் கவலைப்படாத, அவங்க கிட்டே எல்லாத்தையும் நான் செட்டில் பண்ணிடுறேன், அவங்க வளர்த்துருக்காங்க எப்படினாலும், ஸோ அதுக்காண்டியாச்சும் நான் அவங்களுக்கு தேங்க்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் ஹீரோயினோட அப்பாவை வந்து அவங்க அம்மா நல்லாவே பார்த்துக்க மாட்டேங்கிறாங்கல்ல, ஸோ அவங்களுக்குலாம் தெரியாமையே நம்ம லீஃபெங் வந்துட்டு அவங்க அப்பாவை அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு வச்சு பார்த்துருக்கிறதுக்கும் ரெடி பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அங்கே காட்டுறாங்க அந்த அந்த வளர்த்த அம்மாவும் அந்த அண்ணனும் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கு பணத்தை லீஃபெங் செட்டில் பண்ணியிருப்பான் போல். ஸோ அவங்க பயங்கரமாக ஆடம்பரமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்கே லில்லி போயிருக்கா அவனை மீட் பண்ணுறதுக்கு. அவங்க அம்மா நீ என்னோட பையனை மேரேஜ் பண்ணிக்கோமா, நீங்கள் ஒரு ஃபேமிலியை லீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த லில்லிக்கு வந்துட்டு என்னது உங்களை மாதிரி ஒரு ஏழையை போய் மேரேஜ் பண்ணிக்கிறதா அப்படின்னு சொல்லி மனசில் இருக்க. அவளுக்கு அவன் மேலே லவ்வெல்லாம் கிடையாது போல், சும்மா அவளுக்கு வேலையாகணும்னு வச்சுருக்கா. அவள் எப்படி இந்த மாதிரி பணக்காரனை விட்டுட்டு அவன் கூட போயிருப்பா. ஸோ அவள் வந்துட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுறா. இங்கே காட்டுறாங்க அந்த குட்டி பொண்ணு இருக்காள், அவளுக்கு லில்லி கூட இருக்க பிடிக்கவே இல்லை, அங்கே ஹீரோயினும் இல்லைல்ல, ஸோ அதனால் அங்கேருந்து வெளியில் போயிடுறா. ஹீரோவோட அம்மா அவளை கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஹீரோயினை பார்க்குறதுக்கு. இந்த குட்டி பொண்ணு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் கேட்குறா பேபி பாய் எப்போ வரும் அப்படின்னு. அப்போ ஹீரோயின் கொஞ்ச நாளில் வந்துடும் அப்படின்னு சொல்லிடுறா. நம்ம ஹீரோக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அவனுக்கு இன்னும் தெரியல அந்த பேபி இவனோடது தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 1 month லேட்டர் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அவன் வந்து ப்ரெசென்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெக்லஸ் வாங்கிட்டு இருக்கான். ஹீரோயின் பர்த்டே வரப்போகுது போல். ஸோ அங்கே பார்த்தா ஏதோ ஒரு திருடன் பேக்கை பிடுங்கிட்டு ஓடிட்டு இருக்கான். ஹீரோ அடித்து பிடுங்கிடுறான். பார்த்தா அது நம்ம ஹீரோயின் தான் போல். ஸோ அவங்க 2 பேரும் எதுவுமே பேசிக்காமல் அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ அப்போது அவன் அசிஸ்டன்ட் வந்து சொல்கிறான் இந்த மாதிரி அவங்களுக்கு பேபி பிறந்துருச்சு, பேபி பாய் தான், அது ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஹீரோக்கு அவள் தான் டென்ஷன் ஆகிடுது. பிகாஸ் அவன் ஹீரோயினை லவ் பண்ணா இல்லையா, அவள் வந்து வேறு யாருக்கும் ப்ரெக்னென்ட் ஆகிட்டு குழந்தை பெற்றுக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கோவம். ஸோ அதனால் அவன் அங்கேருந்து போயிடுறான். இங்கே வீட்டில் காட்டுறாங்க அந்த க்யூட்டான பேபி இருக்குல்ல, ஸோ அதை ஹீரோயின் நல்லா பார்த்துக்கிறா. அவங்க அப்பா கிட்ட பாருங்கப்பா அவங்களோட பேரை எவ்வளோ க்யூட்டாக இருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே ஒரு பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு லில்லியை கூப்பிட்டுட்டு வந்துருக்கான். அப்போது பார்த்தா அந்த ஹீரோயினோட வளர்ப்பம்மா இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க வந்துடுறாங்க. ஆக்சுவலி ஏன் வந்திருக்காங்க அப்படின்னா இந்த லில்லி வந்துட்டு அந்த அண்ணா இருந்தான்ல அவனை வந்து மேரேஜ் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் டார்ச்சர் பண்ணனால அங்கே வந்து மலையிலேருந்து தள்ளி விட்டுருப்பா போல். ஸோ அதுக்கு நியாயம் கேட்க தான் வந்திருக்காங்க. பட் லில்லி வந்து அவங்கள பேசவே விட மாட்டேங்கிற, ஒன்று மாதிரி லோ கிளாஸில் இந்த பார்ட்டிக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறா. ஆனால் அங்கே லீஃபெங் போயிட்டு அவங்கள காப்பாற்றி விட்டுறா. அப்போது ஹீரோயின் ஏன் நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு கேட்கும் போது நம்ம பார்ட்டிக்குள்ளே அவங்கள விட்டோம்னா கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பார்ட்டியில் காட்டுறாங்க அவங்க அம்மா போயிட்டு அந்த லில்லி முடிய பிடிச்சி எடுத்துட்டு என் பையனை நீ என்ன பண்ண ஒழுங்காக சொல்லிடு, அவன் வந்து உயிரோடு இருக்கானா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அங்கே வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது இவ கொலை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பயங்கரமாக அங்கே சண்டை வர ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் இவங்க போய் தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை இழுத்துட்டு போக சொல்லிடுறா அந்த லில்லி. அப்புறம் எங்கள் ஹீரோயின் வந்துட்டு அவள் பாட்டுக்கு உட்காந்து அந்த குழந்தைய பார்த்துட்டு இருக்கா. அப்போது லில்லி வந்துட்டு இதுக்கு பின்னால் நீ தானே இருக்க அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயின் வந்துட்டு உனக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, உன்கிட்ட நான் பேசணுன்ற அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறா. அவங்க லீஃபெங் வந்து எல்லாத்தையுமே கேதர் பண்ணி வச்சுட்டு சொல்கிறான் இப்போ என்னோட சின்ன தங்கச்சி வந்து சின்ன பிள்ளையில தொலைஞ்சி போனால அது இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொன்ன உடனே அங்கே எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோக்கு ஷாக்காக இருக்கு. அப்போது லில்லி வந்துட்டு இல்லை இவங்க 2 பேரும் சேர்ந்து போய் சொல்லிட்டு இருக்காங்க, அது எப்படி இவளாக இருக்க முடியும், இவ கூட சேர்ந்து ஹோட்டலில் தான் சர்வராக வேலை பார்த்தா அப்படின்னு சொல்லும் போது அங்கே ரிப்போர்ட்ஸ்லாம் கொண்டு வராங்க. அவன் அந்த ரிப்போர்ட்ஸும் ஃபேக்குன்னு சொல்கிறா. நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் காசுக்காக இவ கூட சேர்ந்து வேலை பார்த்தான், அவனும் திருந்திட்டான் போல். ஸோ அவன் வந்துட்டு என்கிட்ட இன்னும் கொஞ்சம் ரிப்போர்ட்ஸ் இருக்குது, அவங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சி தான், அதுக்கு வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எனக்கும் அது தெரியும், அப்புறம் இன்னொரு டிஎன்ஏ டெஸ்ட் என்ன அந்த குழந்தை வந்துட்டு நம்ம பாஸோட தான் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது, என்னது என்னோட குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தெரிஞ்சு போயிடுது அந்த ஹோட்டலில் இருந்தது நம்ம ஹீரோயின் தான் அப்படின்னு. இவ டெலீட் பண்ண ஃபுட்டேஜ் இருக்குல்ல, இவ டெலீட் பண்ணுறதுக்கான ஃபுட்டேஜ் இருக்குல்ல அது வந்து முன்னாடி வந்துடுது. ஸோ எல்லாரும் இவ்வளோ ரொம்ப அசிங்கமாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க, இவ என்ன இவ்வளோ மோசமானவளா அப்படின்னு. பார்த்தா அங்கே ஹீரோயினோட அண்ணா இருப்பான்ல
அந்த அவன் வந்துடுறான், நீ என்னை கொலை பண்ண ட்ரை பண்ணல இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அவன் நீ எப்படி இங்கே உயிரோட வந்த அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் புரிஞ்சு போயிடுது உண்மைக்கே கொலை தான் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ லில்லி வந்துட்டு இவங்க நம்மளை ஏதாச்சும் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட போயிட்டு ப்ளீஸ் நீ என்னை ஏற்றுக்கோ, நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், உன்னை நான் லவ் பண்ணுறேன், இப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லும் போது அவன் நீ ஒன்றும் எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிடுறான். அவளை போலீஸ்லேயும் பிடிச்சி கொடுத்துட்றாங்க. இங்கே அவங்க அம்மா வந்துட்டு திரும்ப ஹீரோயின் கிட்ட நான் உன்னை வளர்த்ததுக்கான பணம் இன்னும் கொஞ்சம் தரணும், நீ அதை நீ தந்துட்டு நீ என்னனாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோயின் வந்து அப்போல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிடுறா. எனக்கு ஹீரோ மேலே லவ் இருக்குது, பட் இருந்தாலும் அவன் வந்து லில்லி பேசி கேட்டுட்டு இவளை கொடுமைப்படுத்துனான்ல, ஸோ அதனால அவளுக்கு அந்த பாசம் போயிடுச்சு. ஸோ வீட்டில் காட்டுறாங்க நம்ம லீஃபன் சொல்கிறா இந்த குழந்தைக்கு ஒரு அப்பா இருக்கணும், அப்பா இல்லாமல் இது எப்படி வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பாவும் எந்திரிச்சிட்டார் போல், அவரும் அதை தான் சொல்கிறாரு. ஸோ நம்ம ஹீரோயின் அதை பற்றி நான் லேட்டராக யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. அவள் காரில் போகும்போது உள்ள ஒரு ஆள் உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்க நான் பாதிலே ட்ராப் இறங்கிடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே அவளும் ஏறிக்கிறா. பார்த்தா அது நம்ம ஹீரோ தான் போல். அவன் வந்துட்டு என்னை மன்னிச்சிடு, நான் வந்து உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு ஆல்ரெடி தெரியும், உனக்கே தெரியும் நான் அவ்வளோதான் லவ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பேபி கூட சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, இப்போ அவங்க ஃபேமிலியாக இருக்காங்க அப்படின்னு. ஸோ கீழே அவங்க இறங்கி வீட்டுக்குள்ளே போகலான்னு பார்க்கும்போது ஹீரோயினோட அந்த வளர்ப்பமாக இருப்பாங்கள்ல அவங்க வந்து ஹீரோயினை கத்தியால் குத்த வராங்க. ஹீரோ ஊடையில் வந்துடுறான். ஸோ அங்கே கட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. அவன் இப்போ ஓகேவாக தான் இருக்கான் போல். ஹீரோயின் இந்த குட்டி பொண்ணு எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க. இப்போது ஹீரோ நல்லா தான் இருக்கான். வந்துட்டு அந்த நெக்லஸை கொண்டு வரான். நம்ம ஹீரோ வந்து அவளுக்காண்டி வாங்கினால அதை வந்து ஹீரோயினுக்கும் போட்டு விட்டான். அதுக்கப்புறம் நீல் டவுன் போட்டு நம்ம ஹீரோயினுக்கு வெட்டிங்காகவும் ப்ரப்போஸ் பண்ணுறான். ஸோ எல்லாருமே அங்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறா. நம்ம ஹீரோ அவளுக்கு கிஸ்மே கொடுக்குறான். ஸோ இதோட ஹாப்பி எண்டிங்காக இந்த மூவியுமே முடிஞ்சிருது. கண்டிப்பாக இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை காய்.